இது சூர்யாக்கான பயங்கர கமர்ஷியல் படம் இருக்கலாம். ஆனால் டு தி கோர் என்ன அப்படின்னா, படம் முதல் 25 நிமிஷத்தில் சூர்யா வரமாட்டார். இது என்னோட புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எப்படி விக்ரம் படத்தில் கமல் சார் வந்து இன்டர்வலில் வருவாரோ அதே மாதிரி சூர்யா வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வருவார். பட் அவர் லேட்டாக வர்றதுக்கு முன்னாடி ஒரு சீன் நடக்கும் இல்லையா, அதுதான் இந்த படத்தோட புல்லிங் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். படத்தோட ஆரம்பமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு RGB லைட்டில், ரெட் கலர் லைட்டில் ஆரம்பிக்கிற ஒரு சீக்வன்ஸு எடுத்தோன்னே நம்மளை வந்து எப்படி சொல்கிறது, சவுத் தமிழ்நாடுகள் எடுத்து போகுது. நம்ம வந்து ஊர் சைடில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கருப்புக்கு வந்து மிளகா அரைச்சி அப்படியே மேலே பூசுகிற ஒரு சீன்லாம் லிட்ரலி மாசாணியம்மன் கோயிலில் இன்னும் பல கோயில்களில் நடைமுறையில் இருக்குது. மஞ்சள் அரைச்சி பூசுறது, மிளகா அரைச்சி பூசுறது, அந்த பூசணும் அப்படின்னா அது வந்து நம்மள்ட்ட இருக்கிற ஆதங்கத்தை சாமி கேட்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையிலேருந்து படத்தை அப்படியே ஒரு பக்கம் RJ பாலாஜி எலவேட் பண்ணுறாரு. எலவேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே படம் போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் சூர்யாவோட இன்ட்ரோ வருது. அந்த சூர்யாவோட இன்ட்ரோக்கு அப்புறம் திரும்ப படங்கள் நகருது. ஸோ அப்படியே மாசான ஒரு இன்டர்வல் பிரேக். அதாவது இந்த வருஷத்தில் 2 இன்டர்வல் வந்து ரொம்ப பெஸ்ட் ஆஃப் த இன்டர்வல் 2026ன்னு சொல்லலாம். நம்பர் 1 வந்து தாய் கிழவி, கமல் சாரோட அந்த விஸ்வரூபத்தோட இன்ஸ்பயரில் ஒரு பயங்கரமான ஒரு இன்டர்வல். அந்த இன்டர்வலுக்கு அப்புறமா இந்த கருப்பு படத்தோட இன்டர்வல் ஒன் ஆஃப் த பேங்கர் இன்டர்வல் அப்படின்னு சொல்லலாம். இன்டர்வலுக்கு அப்புறமா படம் ஓப்பன் ஆகுது. இன்டர்வலுக்கு அப்புறமா லைட் என்னடா லேக் அடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லேக்குங்கிறதும் நான் முதலே சொன்னேன் அது ஃபேண்டசி அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஃபேண்டசியில் நல்லா ஜாலியாக கலகலப்பாக போகுது. அதுக்கப்புறம் திரும்ப கேம் டு த ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ரியாலிட்டியில் போகுது. அப்புறம் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளை கட்டி போட்டுறார் RJ பாலாஜி. சொல்லப்போனால் RJ பாலாஜி ஒரு கருப்போட ஃபேனுன்னு சொல்லணும்ல, நாடி நரம்பு ரத்தம் சதையெல்லாம் கருப்பரோட ஃபேன் ஒருத்தவராக இருந்தால், கருப்பனோட பக்தன் ஒருத்தர் வந்து அவனால் மட்டும்தான் இந்த படம் எடுக்க முடியும்னு சொன்னால் அது வந்து மிகை ஆகாது. அப்படியாப்பட்ட RJ பாலாஜி கருப்பரை மூளை முடுக்கெல்லாம் ரசித்து எடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் சூர்யா கருப்படாக வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் கடவுளாக காட்டுறப்போ மனுஷனாக வாழ்கிற, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு வாழ்கிறா போல. அதெல்லாம் தாண்டி அனிமேஷனில் ஒரு கருப்பரை காமிச்சிருக்காங்க பாருங்கள், எப்பா டெவோஷனல் டு தி கோர் அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஒரு பக்கம் வந்து RJ பாலாஜி டைரக்ஷன்லேயும் மேக்கிங்லேயும் அவரோட டீம் ஒரு பக்கம் பயங்கரமாக ஸ்கோர் பண்ண, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா பயங்கரமாக ஸ்கோர் பண்ண, த்ரிஷா அவங்களுக்கான நடிப்புங்கிறது ரொம்ப ஓவர் ஹைப்டாகவும் ஓவர் சீனாகவும் போகாது. காமெடி வரக்கூடிய இடங்களில் காமெடி டைலாக்ஸாகவும், அதே நேரம் எங்கெங்கெல்லாம் சென்சிட்டிவ் வேணுமோ அங்கே சென்சிட்டிவாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கப்ப இதில் நான் முக்கியமாக ஒருத்தர் சொல்ல நினைக்கிறேன். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GK விஷ்ணு அப்படிங்கிற ஒரு நபர். படத்தோட ஆரம்பத்தில் ஆரம்பித்து படத்தோட கிளைமேக்ஸ் வரையும் DOP போட்டு செதுக்குன்னு செதுக்கி சூர்யாவை அவ்வளோ அழகாக காமிச்சு, நாட் ஓன்லி சூர்யா, RJ பாலாஜியை டு தி கோரில் காமிச்சு சூர்யா சாமிங்காக காமிச்சிருக்காரு. அப்படியாப்பட்ட ஒரு DOP. விஷுவல்ஸ் பயங்கரம். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பர் வரக்கூடிய சீன்ஸில் அந்த ரெட் லைட்ஸாக இருக்கட்டும், அந்த ஃபைட் வரக்கூடிய சீன்ஸாக இருக்கட்டும், பிரேக்குக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு ஃபைட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காருன்னு சொல்லணும்.